கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காடுகளில அநேக விலங்குகள் தங்களுடைய உணவுக்காக காத்து கொண்டிருக்கும். சில நேரங்களில சீக்கிரமா கிடைச்சிரும், சில நேரங்களில கிடைக்கவே கிடைக்காது, தாமதமா கூட கிடைக்கும். சில நேரங்கள்ல உணவு கிடைக்காம அது மரித்து கூட போகும். சிங்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக நாட்கள் அது பட்டினியாய் கிடக்கும். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் பிழைப்பூட்டுகிறார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளை தேவன் அதிசயமாய் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுக்கிறார். அவருடைய சமூகத்துல நாடி வரும்பொழுது நம்மளை நிறைவாய் நடத்தி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகளை விட விசேஷமானவர்கள் என்று நம்மை குறிப்பிடுகிறார். ஆகையால் ஆண்டவரை தேடுங்க, அவர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு உங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.